இணையதளத்தில் வெளியாகும் சில தகவல்கள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் சபையில் இன்று கேள்வி எழுப்பினார். தெய்வலையில் IS ஆயுததாரிகள் இருந்த இடமொன்று சோதனைக்குட்படுத்தப்பட்ட போது தற்கொலை அங்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவின. கடந்த அரசாங்கத்துக்கு சார்பானவர்களே இத்தகைய வதந்திகளை பரப்பி நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முயற்சித்தனர். விசேட அதிரடிப்படையினர் இந்த தேடுதலை மேற்கொண்டதாக கூறினர். அத்தகைய தேடுதல் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் IS ஆயுத குழுவின் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட இல்லை என அமைச்சர் கூறுகிறார். සෝදිසි කිරීමක් කරලත් නැහැ ISIS ත්‍රස්තවාදීන්ගේ නියෝජිතයන් අහුවෙලත් නැහැ කියලා. එහෙම නේද ඇමතුමා? ඔව් මම උත්තර දුන්නා. ඒක අතුරු ප්‍රශ්නයක් ඒ ප්‍රශ්නේ පිළිතුරු වශයෙන් එයන්න දෙක இந்த கேள்விக்கு பதிலாக பிரச்சனை எழவில்லை என்பதை கூறுகின்றேன். තව එක අතුරු ප්‍රශ්නයයි. දැන් ඊයේ පෙරේද මම දැක්කා තවත් மற்றொரு குறுக்கு கேள்வி. அதே குழுவினருக்கு சார்பாக செயற்படும் சிலர் லங்கா நியூஸ் வெப் .டுடே என்ற இணையதளத்தில் ஒரு செய்தி இருந்தது. இலங்கையில் IS ஆயுததாரிகள் இருக்கும் 6 இடங்கள் உள்ளன. சாலமுல்ல, தெஹிவல, குருநாகல் மற்றும் கண்டி ஆகிய பகுதிகள் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தன. புலனாய்வு பிரிவை விட இவர்கள் இதனை அறிந்துள்ளனர். அது சரியா தவறா? දැන් මම හිතන්නේ බුද්ධ්‍යංශ වලට වැඩි එතුමන්ලා දන්නවා. ඔබතුමා කියන්නේ ඒක හරිද වැරදිද? එතුමන්ලා දන්න කියන එතුමන්ලා කියන කතාව හරිද වැරදිද? ගරු කතානායකතුමනි, சபாநாயகர் அவர்களே, அத்தகைய தகவல் தெரியுமானால் விசாரணை மேற்கொள்ளும் புலனாய்வு பிரிவினருக்கு அதனை அறிவிக்க வேண்டும். அந்த பொறுப்பு அரசியல்வாதிகளுக்கும் ஊடகங்களுக்கும் உள்ளது. இலங்கையில் உள்ள அனைத்து முஸ்லிம்களையும் IS ஆயுத குழுவின் உறுப்பினர்களாகவே நினைக்கிறார்கள். இவர்கள் பொய்களை பரப்புவதாக இருந்தால் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கிறோம். முஸ்லிம் மக்களின் நற்பெயரை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுங்கள்.